குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கேன். எஸ் சிஸ்டர். இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குது இந்த முரளி. ம். 24/1/1970 முரளி 3வது பார்ட் பார்க்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, புதுசா நான் பார்க்கல. ஆதியில வந்தவன் நானு. அந்த ம். முந்தைய கல்பத்திலேயே எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தவன் நானு. வர்றது எதுவுமே புதுசு கிடையாது. வந்தது மறுபடியும் வருது. கண்டிப்பா நான் ஜெயிச்சுட்டேன் ஆல்ரெடி. ம். ஸோ இதுதான் அங்க விஷயம் என்னன்னா, அந்த மகாபாரதத்துல அர்ஜுனா அவங்க ஏற்கனவே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாரு. அப்ப என்னன்னா, அது முந்தைய ம். கல்பத்த சொல்றாரு. முந்தைய கல்பத்துக்கு காட்சி காட்டுறாரு. பாரு நீ ஜெயிச்சிட்ட பாருன்ட்டு. சோ அததான் இங்க ம். சொல்றாரு. நீ ஜெயிச்சிட்ட, அதை ஆமா. பாரு, சக்தி தானா வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே வெற்றி பெற்ற ஆத்மா அப்படின்னு நெனச்சுக்கோ ம். அப்படின்னு சொல்லுவார்ல. கண்டிப்பா. எப்பயுமே வெற்றி பெற்ற ஆத்மான்னு ஒரு சுய சங்கல்பம் அது வச்சுட்டு ம். இருந்தாலே ஸ்வமான். அந்த ஸ்வமான்ல இருந்துட்டு இருந்தாலே நமக்கு வந்துரும் அந்த தைரியம். கரெக்ட். கரெக்ட். ஆமா, அதையும் சொல்லியிருப்பாரு. இன்னொரு விஷயம் எப்ப அதான் முந்தைய கல்பத்து ஞாபகம் வந்தா சக்தி வரும். புதுசுன்னு நெனச்சீங்கன்னா, பலகீனமான எண்ணங்கள் வந்துரும். என்னால பண்ண முடியுமா? அப்படின்னு. முடியுமா? முடியாதான்ட்டு. ஆனா, நான் முந்தைய கல்பத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைங்கன்றார். இல்லையா? அவங்க ஏலியன் வந்துச்சு. வேற கிரகத்துல இருந்து நம்ம வேற கல்பத்துல இருந்தே வந்திருக்கிறோம். கல்பத்துல இருந்து வந்துரும். ஆ அப்ப அந்த சக்தி வந்துடும். எப்பவுமே பிரதர் 1 மினிட். ஓகே சிஸ்டர். இப்ப எப்பவுமே உங்கள நீங்க தைரியமாக வச்சுக்கணும். எந்த காரணத்தை ம். கொண்டும் தைரியத்தை இழக்கக்கூடாது. தைரியம் வச்சீங்கன்னா உதவி கிடைக்கும். ஏன்னா, இங்க தைரியம் ம். வைக்கிறது தான் பாபா மேல நம்பிக்கை வைக்கிறது. வைக்கிறது. ஆ அவர் மேல நம்பிக்கை இருந்தா எப்படி பயம் வரும்ன்றாரு. அவர் மேல நம்பிக்கை ம். வந்தா ஏன் அழப் போறீங்கன்றாரு. அப்ப அது ம். நம்பிக்கையின் அடையாளமா பார்க்கிறார். நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தான், அவர் மேல அசைக்க முடியாத ம். நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நம்பிக்கை இருக்குது. ஆ ம். இவரு ரஜினிகாந்த் சொல்றாரு ஸ்பீச்ல, "எனக்கு நல்லதே ம். நடக்கும். அப்படி ம். நெனைங்க. எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு நெனைங்க." அப்படிங்கிறாரு. ஆகாது. சோ பாபா ம். ஞானம் தான் ம். அங்கேயும் வெளிப்படுது. அவர் தாரக அங்கே மந்திரமா அவர் இருக்கும். வச்சிருக்கிறார். ம். சோ அதனால நீங்க தைரியம் வைத்தால் உதவி தானா கிடைக்கும். அதுவும் சர்வசக்திவானுடைய குழந்தைகள் நீங்க. ம். சர்வசக்திவான் என்னுடைய அப்பான்னு ஞாபகம் இருந்தாலே தைரியம் வந்துடுமே! யாரோட குழந்தை ம். நான்? அப்படிங்கிறதே தைரியத்த ம். கொடுக்குமே! இல்லையா? தைரியத்த கொடுக்கும். ம். ஏன்னா இப்ப சாதாரணமா மனிதர்களே இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டில அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்த ஞானசேகரனே, சின்ன சின்ன சண்டைலாம் வந்துச்சுன்னா, ம். "நான் யாருன்னு உனக்கு தெரியாது" அப்படின்னுவாராம். அந்த அரசியல் ம். கான்டாக்ட்லாம் இருக்கிறதுனால. ம். ஆ. கடவுளே இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இல்லையா? இங்க ம். தைரியம்ன்றது சேவை செய்து முடிக்கிறதுலயும், மாயாவ வெல்றதுலயும். இல்லையா? மனிதர்கள் கிட்ட நம்ம அந்த மாதிரி ம். பேசினா அது அகங்காரம் ஆயிடும். அது கிடையாது. ம். ஆ சோ பாபாவ நினைக்கிறது ஈஸியா? கஷ்டமா இருக்குதா? நீங்க ஈஸி ஆக்கிட்டா அது ஈஸி தான். இல்ல ஜஸ்ட் அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். அவ்வளவுதானே. ம். அதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஜஸ்ட் அந்த கவனம் மட்டும் ம். குடுத்துட்டே இருக்கணும். என்னுடைய ம். கடமையே இதுதான். நினைக்கிறதான். இந்த சங்கமயுகம் ஃபுல்லா என்னுடைய கடமை என்னன்னா, அந்த தீபத்த அணையாம பார்த்துக்கணும். ஆத்ம தீபம், பரமாத்ம தீபம். இவ்வளவுதான். எப்பயுமே அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். எந்த நேரமும் அந்த ஞாபகம் இருக்கணும். நமக்கு நம்ம கூட இருந்துட்டே இருக்காரு. அப்பா கரெக்ட், அப்படின்னு. கரெக்ட். சோ எப்ப அதே மாரி ஆ எப்ப நான் எப்படி பண்ண போறேனோ அப்படின்ற கேள்வி வருதோ, அப்ப உங்களுக்கு கஷ்டமாயிடுது. ம். இந்த மாதிரி வீண் எண்ணத்தை இருக்கவே விடாதீங்க. ஸ்லைட்டா இருக்கிற மாரி தெரிஞ்சதுன்னா, அந்த செகண்டே அத அழிச்சிட்டு சக்திசாலி ஆயிடுங்க. இன்னும் இன்னும் நீங்க முயற்சியே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, எப்பதான் இந்த அவ்யக்த ஈர்ப்பை அனுபவம் பண்ணுவீங்க? இல்லையா? ம். சோ அந்த அவ்யக்த ஈர்ப்பை அனுபவம் பண்றத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறார் ஃபுல்லாவே. ம். எல்லாத்துலருந்தும் விட்டு வரணும். அ பற்ற விடணும். அப்பதான் அந்த சக்திய உங்களால அனுபவம் பண்ண முடியும். இதெல்லாம் சொல்றாரு. முயற்சி பண்றேன்ற வார்த்தையே ம். பலவீனமான வார்த்தை. அத பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்கன்றாரு. ம்.
சோ எவ்வளவு காலத்துக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அவ்யக்த ஈர்ப்பை வளர்த்துக்க முடியாது. ஏன்னா, அந்த பாஷையே பலகீனமான பாஷைன்றார். முயற்சி பண்றேன்றது. பலகீனமானவர்களுடைய பாஷை அது. சோ சர்வசக்திவான் தந்தையுடைய குழந்தைகள் இப்படி பேச முடியாது ஒருபொழுதும். அவர்களுடைய எண்ணம், சொல் எல்லாமே நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். அதனால எப்படி பண்ணுவேன்றதே வராதே. எப்படிடா பண்ண போறோம்? பாரு எப்படி பண்றோம்ன்ட்டு. அவ்வளவுதான். நம்பிக்கை கொண்டவர். அப்ப அந்த வார்த்தையில எவ்வளவு கவனம், அந்த எண்ணத்திலே கவனம். இது முடியுமான்ற எண்ணமே கிடையாது. நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? இதுதான் பாபா சொன்னார். இதை என்னை தவிர யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. பண்ண முடியாது. இதற்காகவே அவதரித்தவன் நான். இப்ப சமீபமா வரதானத்தெல்லாம் அதான் சொல்றாரு. விசேஷ காரியங்களை செய்வதற்காகவே அவதரித்த விசேஷமான ஆத்மா நான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி மனநிலையை உருவாக்கணும் இல்லையா? அந்த வார்த்தை ஃபுல்லா அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக உங்களை பற்றி யோசித்தாலும் சரி, பிறரை பற்றி யோசித்தாலும் சரி. அதுதான் சுப பாவனை, சுப விருப்பம் நம்ம மேலையும் மற்றவர்கள் மேலையும் வைக்கிறது. அப்ப உங்களுடைய அந்த சுப விருப்பமே மற்றவர்களையும் மாத்தும். அதனால எப்பவுமே செக் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணம்ங்கிற அஸ்திவாரம் சக்திசாலியா இருக்கா? ஏன்னா எண்ணம் தான் மெயின். பாபா சொல்றார், உடம்புக்கு என்ன வியாதி வந்தாலும் பிரச்சனை இல்ல, மனம் ஸ்ட்ராங்கா இருந்தா. ஆனா மனம் வீக்கா இருந்தா நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும் வேஸ்ட்ன்ற. மனம் உருவாக்கிடும் எல்லா வியாதியையும் திரும்ப திரும்ப ஆசைப்பட்டு. அதனால எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் அஸ்திவாரம். அது சக்திசாலியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. எப்பவுமே செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த சக்திசாலியா இருக்கும் பொழுதுதான் அந்த ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனந்தம் கட் ஆகுதுனாலே நீங்க ரொம்ப நேரம் எதையுமே யோசிக்கலன்னு அர்த்தம். அப்ப தானாவே வீண் எண்ணம் வந்துடும். அப்ப திடீர்னு தானே டெஸ்ட் பேப்பர் வருது. அப்ப எப்பவுமே இந்த சக்திசாலியான எண்ணத்தை சுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம அந்த நேரம் தப்பிச்சிடுவோம். இல்லைன்னா மாட்டிக்குவோம். சோ யாரு தீவிர முயற்சி பண்றாங்களோ அந்த ஆத்மாவுடைய விசேஷமே அவங்களுடைய எண்ணம், சொல், செயல் இந்த 3ம் சமமாக இருக்கும். நினைக்கிறத தான் பேசுவாங்க, பேசுறத தான் செய்வாங்க. சோ எல்லாமே அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே அதை பண்ணிடுவாங்க. அததான் பிரம்மா பாபாவுடைய மிகப்பெரிய விசேஷமா சொன்னார். அவர் நினைத்த எதையுமே செய்யாம போகலன்ற. ஏன்னா அந்த செகண்டே பண்ணிடுறது டக் டக்குன்னு. நினைவும் செயலும் ஒன்னாவே இருக்கணும். அது பெரிய தாரக மந்திரம். அது நினைக்கிற மாத்திரத்துல பண்றோம்னு நினைக்கிறோம், அது அப்படியே போய்கிட்டே இருக்குதுன்னா அது கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்களுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்குது, ஆனா உங்களுடைய செயல்கள் பலகீனமா இருக்குது அப்படின்னா உங்களை தீவிர முயற்சியாளர்னு சொல்ல முடியாது. ரெண்டும் சமமா இருக்கணும். எப்பவுமே மாயா தன்னுடைய ரூபத்தை காட்ட வரும் பொழுதெல்லாம் உங்களை சதா காலத்துக்கும் பாபாவை விட்டு துரத்துறதுக்காக வரான்னு புரிஞ்சுக்கணும். சரி சாரி 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 உங்ககிட்ட முற்றிலுமாக விடை பெறுவதற்காக வரா. இதான் கடைசி, இதான் கடைசி. அப்படி கடைசி யுத்தம். அதுல பாத்தீங்கன்னா ராவணனோட ராமர் சண்டை போடும்போது ராவணன் கடைசியா தான் வருவான். சோ அப்ப ஒவ்வொருத்தரா வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதான் கடைசி யுத்தம். முடிஞ்சு போச்சு அவங்க கதை. அதே மாதிரி கடைசியில ராவணனும் காலி. சோ இதோட சரி திரும்பி வரக்கூடாது. இன்று போய் நாளை வான்ட்டு ராமர் சொல்லிட்டாரு. இப்பவே முடிக்கணும். அது என்ன நாளைக்கு இன்னொரு இது. அது ஆக்சுவலா பாசிட்டிவா நினைச்சுக்கிறாங்க. அது இன்று போய் நாளை வான்றது. அதான் அப்பயே அவன் நிராயுத பாணியா நிப்பான். அப்படி இருக்கிறவன்ட்ட சண்டை போடக்கூடாதுன்ட்டுதான் நாளை வான்னு சொல்லி பரிதாபம். இந்த பரிதாபம் தான் மாற்றுறது. சோ அதே அர்ஜுனனும் கர்ணன் சண்டை போடும்போது கர்ணன் நிராயுத பாணியா இருக்கும்போது அடி அம்புன்னுவாரு. இதே சிச்சுவேஷன் அங்க வருது பாருங்க. அவன் டக்குன்னு அடி, இதுதான் உனக்கு சான்ஸ்ன்னுவாரு. ஏன்னா யோக பலத்துல இருக்கும்போது என்ன அடிப்பீங்க.
பலகீனமானாதான் அவன் பலமாயிட போறானே. அதுதான் அங்க முக்கியமான அப்புறம் விஷயம். அந்த கர்ணனை வந்து புண்ணிய பலன் எல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு அம்பு விட்டாதான் அவன் சாவான்னு சொல்லுவார்ல. கிருஷ்ணன் தான் மாறு வேஷத்துல வந்து அந்தனர் மாதிரி பிராமணன். வந்து புண்ணிய பலன் எல்லாம் எனக்கு தானமா கொடு, வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு அம்பு விடும்பாரு. அப்ப அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஒரு ஆயுதமும் இல்ல, அப்படியே படுத்துதானே அப்படியே இருப்பாரு. ஒரு இதுவுமே இல்லாம இருக்கிற நேரத்துல அடிங்கிறாரு. கரெக்ட். அப்பதான் ஒரு அம்பு விட்ட உடனே உயிர் போகும். சோ அது வந்து டக்குன்னு புரியாது, என்னடா எல்லாமே நெகட்டிவாவே இருக்குதுன்ட்டு. ஆனா அதோடைய அர்த்தம் என்னன்னு ஆழமா பார்க்கும்போதுதான் அது புரியுது. ஓ, அந்த மாதிரி நெகட்டிவா வர விஷயத்துக்கு ஒண்ணுத்துக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இருக்கும். எதெல்லாம் நம்மள அப்படியே மண்டை குழம்பு வைக்குதோ, இது இன்னும் சரியில்லையே, இன்னும் வஞ்சம் செஞ்சு இது பண்றாங்க அப்படின்னு தோணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து அந்த இது கூட இருக்குதுல்ல, நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுமே, அந்த மகாபாரதத்துல திரௌபதி கேப்பா, முதல்ல என்ன பணையம் வச்சாரா, அவரை பணையம் வச்சாரா? தர்மரை பணையம் வச்சாரா? தர்மரையே பணையம் வச்ச பிறகு நான் எப்படி அவருக்கு மனைவியானேன்? அடிமையானதுக்கு அப்புறம் நான் எப்படி ஒரு அடிமைக்கு ஏது மனைவி? அதுதான். அப்ப பாபா கிட்ட நம்ம அடிமை ஆயிட்டோம்னா உங்களுக்கு மனைவி கிடையாது, யாரும் கிடையாது. இதுதான் இங்க முக்கியமான விஷயமே. இதுல கவனம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அமைதியா இருக்க முடியும். அதுதான் விஷயமே. நேர்ந்து விட்டாச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, நேர்ந்து விட்ட மாதிரிதான். நேர்ந்து விட்டதுக்கு அப்புறம் உரிமை கொண்டாடக்கூடாது யாரும். அப்ப மாயா எவ்வளவு பெரிய ரூபம் எடுத்தாலும் கடைசியா விடை பெறுவதற்காக வரா. தன்னுடைய ஆட்டத்தை எல்லாம் காட்டிட்டு போறதுக்காக வரா. சரி நீ ஆடு அப்படின்னு கம்முன்னு விட்டுருந்த. அந்த சாமி ஆடும்போது ஆடை விட்டுட்டு கடைசியில மலையை ஏத்தி விடுவாங்கல்ல, அந்த தீபத்தை போட்டோன்னே டமால்னு உணர்ந்துடும். அந்த மாதிரி ஆத்மான்னு நீங்க பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சக்தியை அந்த வாயுமண்டலத்துக்கே கொடுங்க. அங்க என்ன நடக்குதுன்னு கவனிக்க கூடாது. கவனிச்சா நம்ம மாட்டிக்குவோம். நம்ம மேல இருந்து ஒட்டுமொத்தமா சக்தி கொடுத்து அந்த வாயுமண்டலத்தை மாத்திர வேலை பண்ணணும். அது மெயினா இந்த முரளியில சொன்னார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எந்த மாதிரியான மாயாவா இருந்தாலும் அதை கவனிக்காம நம்ம சக்தி கொடுத்துட்டே இருந்தா அது எந்த கொஞ்ச நேரத்துல அது சக்தி இழந்துடும். அது சக்தி போயிடும், பலகீனம் ஆயிடும். அப்ப அங்க ராவணன் பலத்தை இழக்கிறான் அல்லது கர்ணன் பலத்தை இழக்கிறான்னு அர்த்தம்னா அர்ஜுனன் பலமாக இருக்கிறான்னு அர்த்தம். நம்ம பலசாலி ஆகும்போது அதுக்கு நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கு. அதுதான். அப்ப ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? டாட்டா காட்டுறதுக்கு பதில் வா, இன்று போய் நாளை வா, மீண்டும் மீண்டும் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் சினிமா பாட்டுலயே வருது பாருங்க. இன்று போய் நாளை வா, மீண்டும் மீண்டும் வா, எல்லாமே அந்த மாயை தானே வரவேற்கிறாங்க. நீங்க எப்பவுமே பாபாவோட இருந்தீங்கன்னா, பாபா கிட்ட இருந்து எப்பவுமே தனியாகாம விலகாம இருந்தீங்கன்னா, யாரால என்ன பண்ண முடியும்? எப்படி கேக்குறாரு பாருங்க. இதுதான் அங்க தைரியத்துக்கான விஷயமே. அவரோடவே இருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? அந்த ஒளிப்புள்ளி, நான் ஒரு ஒளிப்புள்ளி. அப்படியே சங்கர் பார்வதி ஜோடியா இருக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு கைலாயத்துல. அததான் சொல்றாரு, இணைந்து இருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? நீங்களா விலகி போயிட்டு அழுவுறீங்கன்றாரு. யாராவது ஒரு விஷயத்துல பிஸியா இருந்தாங்கன்னா 3வது மனிதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அது கரெக்ட் தான். ஏதோ ஒரு வேலையில நம்ம மும்முரமா இருந்தா அவங்க பேசுறதே காதுல வாங்க மாட்டோம். உங்ககிட்ட பேசுறாங்கன்னு தெரிஞ்சாலும் நம்ம மனநிலை கெட்டே போகாது. ஏன்னா நம்ம வேற ஒரு விஷயத்துல பிஸியா இருப்போம். இதே மாதிரிதான் பாபாவோட இருந்தாலும். ஆனா அந்த பயிற்சி எடுத்துட்டு வரணும். ஏன்னா இது மனதால நினைக்கிறது. ஒரு ஸ்தூலமான விஷயம்னா அது பண்ணிடுவோம். இது மனதால நினைக்கிறது இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். சோ அப்ப பிஸியா இருக்கிறவங்க வந்து நான் பிஸியா இருக்கிறேன் அப்படின்ட்டு போடுவாங்க. பிஸி அப்படின்னு அந்த ரூம் வெளியில கூட போடுவாங்க. பிஸின்னு போடுவாங்க. அப்ப யாருமே அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வரமாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு சைன் போடுங்க. மாயா போயிடும். சரி ஒரு பிஸியா இருக்கிறாரு. நீங்களும் போர்டை போடுங்கள்னு வருது. அப்ப போர்டு போடுறதுன்னா என்ன அர்த்தம்னா பிஸியா இருக்கிறது. அவ்வளவுதான். நிஜமாவே பிஸியா இருக்கும்போது அது என்டர் ஆவறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. மனசா சேவையில பிஸியா இருக்குது. மற்ற விஷயத்துல கிடையாது. மற்ற விஷயத்துல பிஸியா இருந்தா அது உள்ள வந்துரும். சோ மனசா சேவையில பிஸியாக இருந்துகிட்டு பாபாவுடைய நினைவோடு சக்தியை கொடுக்கறதுல பிஸியா இருக்கணும்.
அப்ப மாயாவுக்கு விசிட் பண்றதுக்கு இடமே இல்ல உங்களுக்குள்ள. சீட்டு காலியா இருந்தா தானே ஒருத்தர் வந்து உட்கார்றதுக்கு. காலியா விடாதீங்கன்ற இல்லையா? அந்த இந்த சீட்ல உட்கார்ந்துக்குங்க, சுயமரியாதைன்ற சீட்ல. சோ இது தாய்மார்களுக்கு ரொம்ப ஈஸி. அப்பாவை நினைக்கணும், அவ்வளவுதான். அப்பாவை நினைச்சீங்கன்னா தானாகவே ஞானம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா முரளி சென்டர்ல எல்லாம் முடிச்சிட்டு என்னென்ன பாபா சொன்னாருன்னா யாருக்குமே ஞாபகம் வராது டக்குன்னு. ஆனால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யோகா பண்ணுவாங்க. டக்குன்னு அது முடிச்சிட்டு யோகா பண்ணும்போது அப்ப டக்கு டக்குன்னு தானாவே ஞாபகம் வரும். ஆச்சரியமா இருக்கும். அதுதான் நினைவுல அப்ப பாபாவை நினைத்தால் அது ஞாபகம் வருது எல்லாமே. வரம் கூட சொன்னார் இல்லையா? வரத்தை கொடுக்கிற வள்ளல கூட வச்சிருந்தீங்கன்னா வரம் வரும். வரம் உங்க கூடவே இருக்கும். அவரை விட்டீங்கன்னா வரமும் போயிடும்ன்ற. அவரை புடிச்சிட்டு இருக்கிறதுலதான் எல்லாமே இருக்குது. சோ அதுக்காக தான் அவர் எப்படிப்பட்டவர்ன்றதுதான் ஒவ்வொரு முறையிலும் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் இப்படிப்பட்டவர்ன்றத நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அவருடைய நினைவிலே இருக்கும்போது. அப்ப தானாகவே அந்த ஞான ஊற்று எடுக்கும், வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும் ஞான கங்கை. சோ யாரு பாபாவை நினைவு செய்யறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் பாபாவுடைய உதவி கிடைக்கும். சோ நினைவுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இப்ப நீங்க பாபா முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் பொழுது வரக்கூடிய அந்த அனுபவத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது அழிவற்றதா ஆயிடும். பாபா கிட்ட போயோ அல்லது அங்க பாபா கிட்ட போறது சொல்றாரு. அப்படி இல்லாட்டினா கூட அந்த அனுபவம் தானே பண்ண சொல்றாரு. மெயினா அனுபவம் தான் அழிவற்றதுன்ற. டக்குன்னு ஞாபகம் வரும். அந்த அனுபவத்திலே மூழ்கி இருங்க. அந்த கமெண்ட்ரி கொடுக்கும்போது நான் ஒரு அமைதியான ஆத்மானோ. அந்த அமைதியான ஆத்மான்றது என்னன்னா அந்த அனுபவத்தோட சொல்றது. அமைதியை அனுபவம் பண்ணணும். அது முக்கியம். அதுலதான் இருக்குது. வார்த்தையில கவனிக்கிறது கிடையாது இது. மற்ற இடத்துல வார்த்தையில கவனிக்கிறது ஹடயோகத்துல. இங்க நமக்கு தெரியுது. அனுபவிச்சு சொல்றது. அந்த அமைதியை அனுபவம் பண்ணிட்டு சொல்லணும். பண்ணிக்கிட்டே சொல்லணும். ரெண்டும் ஒண்ணா. செம்பு நிறமான உலகத்துல அப்படி இருக்காரு. நான் அமைதியா இருக்கிறேன்ற அந்த அனுபவத்திலே இருக்கிறோம். வேற எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறது. அப்ப அந்த அனுபவம் அழிவற்றதாக ஆகிடும். இந்த நினைவு எப்பவுமே உங்க புத்தியில இருக்கட்டும். நான் பரந்தாமத்தில் வசிப்பவன். ஒரு குறிப்பிட்ட விசேஷ காரியத்திற்காக வந்திருக்கிறோம், முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடும். இதுதான் முக்கியமான விஷயம். எதுக்கு வந்தனோ அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடும். ஏன்னா பாபா அப்படித்தானே வந்திருக்கிறாரு. சொர்க்கத்தை உருவாக்க வந்திருக்கிறாரு. முடிச்சிட்டு அவர் போயிடுவார். அவருக்கு அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குது. நம்மளும் இப்ப போக தானே செய்யணும். இப்ப நான் பரந்தாமத்தில் வசிக்கிறேன் அப்படின்னாலே அங்கதான் இருக்கிறேன். பாபா எப்படி அங்க இருக்கிறாரோ அதே மாதிரிதான் இருக்கிறேன். இங்க உடம்புல வரும்போதெல்லாம் ஒரு காரியம் செய்யறதுக்காக மட்டும் வர்றது. முடிச்சிட்டு அங்க போயிடணும். இப்பவே அடிக்கடி போயிட்டு வரணும். அப்பதான் அப்ப போறதும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ எந்த அளவுக்கு உங்களுடைய புத்தியை இந்த விஷயங்கள்ல பிஸியா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு புத்தி வெளியில சுத்தாது, குறையும். அந்த சுத்துறது வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுலயே ஏன்னா அது புத்திக்கு அசைப்படுறதுக்கு ஒரு விஷயத்த நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. குறிப்பாக அந்த அனுபவத்தை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மேல இருந்து அவதரிச்சிருக்கிற ஆத்மா விசேஷ காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தையே மைண்ட்ல போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மைண்ட்ல போடுறதுடைய வேகம் அதிகமாக இருக்கணும்ன்றார். இல்லாட்டினா அந்த கேப்ல வேற எண்ணம் வந்துடும். அதுதான் மாமா சொல்லுவாங்க. உங்களுடைய ஒரு சக்கரம் தான் நம்மள சுத்தி அந்த சக்கரம் சுத்துற மாதிரி தான் இருந்துகிட்டே ஏதாவது ஒரு ஞான பாயிண்ட் அப்ப எதுவும் உள்ள வரக்கூடாது. சுத்திட்டே இருக்கு. இது பாத்தீங்கன்னா இஸ்கான் குரூப்காரங்க இன்னும் சில விஷ்ணுவை வணங்குறவங்க எல்லாம் பாபா கூட அதை சொல்லியிருப்பாரு. ஒரு கை மட்டும் உள்ள விடுற மாதிரி ஒரு பை செஞ்சிருப்பாங்க. அதுக்குள்ள ருத்ராட்ச மாலையை கையில பிடிச்சுக்குவாங்க. உள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கும். ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது சுத்தினா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல.
அது என்னன்னா, உள்ளுக்குள்ள மறைமுகமாக நாம நினைக்கிறதுடைய நினைவு, அவங்க சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, ஏதாவது ஒரு யுக்திய உருவாக்குங்கன்றாரு. தேவைப்பட்டா அத கூட வாங்கிக்கோங்க. பாபா அத பண்ணக்கூடாதுன்னுலாம் சொல்லல. இல்லையா? அப்படிதான் நினைவு வரும்னா, அது கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா பாபா அந்த முடிச்செல்லாம் கூட போட சொல்லியிருக்கிறாரு. முந்தானையில முடிச்சு போட்டுக்காவது நினைவு வச்சுக்கோங்கன்றாரு. அது சொல்லியிருக்காரு. லாக்கெட் ம். போடுற மாரி நீங்க போட்டுக்கங்கன்ருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில ஞாபகம் இருக்கணும் அவ்வளவுதான். நினைவு இருந்துகிட்டே இருக்கலாம். கரெக்ட். நினைவு இருந்துட்டே இருக்கணும். ம். ஆ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஒண்ணும் இல்ல. பக்தி மார்க்கத்திலே கையில காப்பு கட்டுறாங்க. ஆமா. கயிறு கட்டுறாங்கன்னா, கயிறு நமக்கே ஒரு கட்டுவாங்க. உணர்வு வரும். ஏதோ ஒண்ணு. ஆனா, எதையோ நினைக்கணும். ஏதோ ஒண்ணு சம்திங் ஸ்லைட்டா நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். கட்டுறதுக்கும் முன்னாடிக்கும். முன்னாடி இருந்துக்கும். ஆமா. ம். அதே மாரி ருத்ராட்ச மாலை இதெல்லாம் போட்டாங்கன்னா, இன்னுமே வரும். ம். அப்படி கூட எதையாவது கட்டிக்கணும்னா கூட இப்ப ராக்கி கட்டுவாங்க. இல்ல வேற எதையாவது கூட கட்டிக்கிட்டா, நான் அவருடைய குழந்தைன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். கரெக்ட். ஆனா வீட்டுக்கு போகணும். ஒரு காரியத்த செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். ஒருத்தர் ரிப்பேர் பண்ண வர்றாருன்னா, டக்குன்னு வேலைய முடிச்சுட்டு போணும்னு தான் இருப்பாரு. அந்த மாரி உங்களுடைய ஆமா. கவனம் இருக்கணும். சோ எந்த அளவுக்கு உங்களுடைய புத்திய இதுல பிஸியா வச்சிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு புத்தி சுத்தாது. இந்த ஞானத்தை ரொம்ப யுக்தியாக மற்றவர்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். ஏன்னா இத டைரக்ட்டா சொன்னா பயந்துருவாங்க. என்னது சாகறதுக்கு பயிற்சி குடுக்குறீங்களா? இல்லையா? ம். சொல்லப்போனா ஆமாம் தான். ஆனா அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. கரெக்ட். ஆ அது கொஞ்சம் யுக்தியாக கொடுங்க. குறிப்பா உலகம் அழியப் போகுது அப்படின்னு. ஆனா இப்ப பயப்பட மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். இல்லையா? அது நிஜம்ன்றதும் தெரியுது அவங்களுக்கு. இது சோ ஒரு அதனால பிராக்டிஸ் தானே. கடைசி நேரத்துல அங்க போறதுக்கு இது ஒரு பிராக்டிஸ். அப்பப்போ போயிட்டு வர்றது. கரெக்ட். கடைசி நேரத்துல நிஜமா ரியலா போறோம். இப்ப ஒரு மனசால போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு கண்டிப்பா. பிராக்டிஸ்ன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். கண்டிப்பா. அப்பதானே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தானே கடைசி நேரம் அந்த ஞாபகம் வரும். ஆனா பாபா சொல்றாரு அவங்க பயந்துருவாங்கன்ட்டு. அவங்க நம்பவே மாட்றாங்களே. அப்புறம் எப்படி பாப்பா பயப்படுவாங்க? எப்படி பயப்படுவாங்க? நம்புறவங்க தானே பயப்படுறதுக்கு. இப்ப இருக்கிற மக்கள்லாம் நம்புற மாரியே இல்லையே எதையுமே. சோ முதல்ல பாபாவுடைய அன்புனால ஈர்க்கணும் அவங்கள. ஏன்னா இந்த தேகதாரிகளுக்கு பணம் தான் தேவைப்படுது. செல்வம் தான் தேவைப்படுது. ஆனா பாபாவுக்கு மனம் தான் தேவைப்படுது. ம். அதனால மனம் எங்க இருக்கணும் ஃபோக்கஸோ அங்க இருக்கட்டும். வேற எங்கேயும் போகக்கூடாது. இல்லையா? அந்த பரந்தாமத்திலே கட்டி போட்டுருங்க. அந்த நினைவுன்ற தூக்குல தொங்குங்கன்ட்டாரு. தூக்குல தொங்குனா செத்துருவோம். ஆனா எதுல தொங்குறாங்க? பாபா கிட்ட புத்தி மாட்டிக்கிட்டு இருக்க. நினைவுன்ற கயிறு பாபா கிட்ட கட்டிட்டு இருக்குது. ஃபேன்ல கட்டி தொங்குற மாரி பாபா கிட்ட கட்டி தொங்குங்கன்றாரு. அது செம பாயிண்ட் அது. அதனால யோகயுக்த நிலையில, அவ்யக்த நிலையில இருந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் பேசினாலே ஒரு பெரிய சொற்பொழிவு நடத்துறதுக்கு சமமான பவர் இருக்கும்ன்ற. யோக யுக்தத்தோட நீங்க பேசுனீங்கன்னா, அந்த யோகத்திலே மூழ்கி விடுபட்ட நிலையில கொஞ்சம் பேசினாலே, ஒரு 2 மணி நேரம் சொற்பொழிவு ஆற்றுற அந்த எஃபெக்ட்ட குடுக்க முடியும்ன்ற. எவ்வளவு பவர் இருக்குது பாரு. சோ அப்ப 1 மணி நேரத்துல சொல்ல வேண்டிய லெக்சரின் சாரத்தை கொஞ்சம் வார்த்தைகள்லே உங்களால சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாபா நினைவுல இருக்கும்போது நம்மளுடைய மைண்ட் ரொம்ப விஸ்தாரமா யோசிக்காது. ஏன்னா நினைவுல கவனம் குடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப தேவையான விஷயத்த மட்டும் தான் சொல்லுவோமே. சோ அதுவுமே ஒரு சூப்பரான பாயிண்ட். ஆ